மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் காஞ்சிபுரத்தில் அண்ணனுடைய உரையை கேட்காத யாரும் இருந்திருக்க மாட்டீர்கள். எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் மக்களுக்கு சென்றடையும், இதுவரை இந்த அடிமை அதிமுகவாக இருக்கட்டும், இந்த பாசிச பிஜேபியாக இருக்கட்டும், என்னவெல்லாம் இப்ப வர செஞ்சிட்டு இருக்காங்க. இனிமே நம்ம எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு எப்படி வேலை செய்யணும். அப்பா சொன்ன மாதிரி வெற்றி என்பது நமக்கு உறுதிதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஒரு உள்ளத்தோட நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா 100 ஆண்டு வாழணும், நீங்க கண்டிப்பா நீங்க நிரந்தர பொதுச் செயலாளர் அதிமுக இருக்கணும்னு அண்ணன் சொன்னாரு பாருங்க. அது மாதிரி அது கண்டிப்பா அது உண்மை. ஏன்னா பிரிஞ்சு போய் கிடக்கிறாங்க. இன்னைக்கு போய் பேசுறாரு, நாங்க மக்களை காப்போம் சொல்லிட்டு பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளா பிரிஞ்சு போய் கிடக்கிறாங்க. அதெல்லாம் சேர்க்கறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா எல்லாரும் போய் தஞ்சம் அடைகிறது மேல இருக்கக்கூடிய அந்த பாசிச பிஜேபியா தான் இருக்கு. அது என்னைக்கு மாறுமோ, அந்த அம்மா இருந்த வரைக்கும் அது ஓரளவு இருந்துச்சு. இப்ப எல்லாரும் அவங்களுடைய அடிபரடிகளா ஆயிட்டாங்க. எல்லாரும் அடிமை அதிமுகன்ற பேரு இன்னைக்கு அவங்களுக்கு நினைச்சிருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய வெற்றிக்கான ஒரு முதல் படி. என்னைக்கு ஒரு வரலாற்று சரித்திரம் வந்து ஓங்கி ஒரு பெயரை எழுதுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு கட்சியாக இருந்தாலும் அது தங்குதடையற்று தொடர்ந்து நீடித்து ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அது வரலாற்று சரித்திரத்தை முடிக்க முடியும். அதுதான் புரட்சியாளர் லெனின் சொல்வாரு, தங்குதடையற்ற ஒரு இயக்கத்தை ஒரு திண்டு கொழுத்து வந்த ஒரு தசை பிண்டமானது அதை அழிக்க பார்க்கும். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அந்த இயக்கம் தங்குதடையற்று ஓங்கி வளரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் தான் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க வாரிசு அரசியல்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு கொள்கை பிடிப்போட எப்படி தந்தை பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா வந்து அதன் பின்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர், அதன் பின்னாடி நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடங்கி இன்று எதிர்காலத்தில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இளைஞர்கள் ஒரு உறுதியோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கொள்கைகளை வேறு எந்த கட்சியாலும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு அழகியல் அரசாக இருக்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், சுகாதாரத்துறையா இருக்கட்டும், எல்லா துறையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது. நம்ம தொய்வடைய கூடாது என்பதற்காக தான் நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஓயாது உறங்காது எப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும், எப்படியெல்லாம் பல முதலீடுகளை கொண்டு வந்து நமக்கு இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டை மென்மேலும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, வயது 72ஆக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் இளமையாக இருக்கிறது. அவரை பார்த்து நாம் பிரமிக்கிறோம். இவர்கள் என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமை அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதையெல்லாம் நாம் காது கொடுத்து கூட இந்த நேரத்தில் கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, மக்கள் நம்மை வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு திட்டத்திலும் மக்கள் ஒவ்வொரு வாயிலாக மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒன்றே ஒன்றுதான், நாம் இந்த நேரத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்பதை நம் தலைவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். மண், மொழி, மானம் என்று மொழியாக இருந்தாலும், கலாச்சாரமாக இருந்தாலும், பண்பாடாக இருந்தாலும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நாம் முன்னணியில் இருக்கிறோம். இந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், கல்வியில் சரி, எல்லாத்தையும் நம்ம முன்னாடி இருக்கோம். இது பாசிச பிஜேபியாக இருக்கட்டும், அடிமை அதிமுகவாக இருக்கட்டும், இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் அது ஏன் பிரமிப்பாக இருக்கிறது? நமக்கு போட்டி திமுக தான். அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொரு திமுக காரனுக்கும் நரம்பில் உணர்ச்சி பொங்குகிறது. ஏன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு வலுவான இயக்கமாக நம்ம இருக்கிறோம். இதை தொய்வடைந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இது தொடர்ச்சியாக அண்ணன் உதயநிதி காலங்களிலும் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் மேலோங்கி எந்த இடத்திலும் முதலில் இருக்க வேண்டும். கொள்கை இல்லாத ரசிகர் கூட்டங்கள் எல்லா இடங்களையும் கூடலாம், ஆனா ஒரு நாள் அது வாக்குகளா மாறாது. கொள்கை இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது வாக்குகளா மாறும். இதை நான் ஏன் உங்களிடத்துல சொல்றேன்னா, தயவு செய்து தேர்தல் காலங்களில் எந்த ஒரு பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற நோக்கத்தில் இருந்து நம்முடைய வேலைகளை துரிதமாக செய்து நாம் வெற்றி இலக்கை பிடிப்பது உறுதி. ஆனால் எப்படி நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து நம் தலைவர்
தமிழ்நாடு என்ற ஒற்றை வார்த்தை